ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 10 ஏ நியூ ஃப்ரெண்ட். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகானை தாங்க காட்டுறாங்க. சோனு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க அந்த காட்டில் நம்ம கோகான் என்ன பண்ணுறான், மிகப்பெரிய மீனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரான். ஆமாம், முன்னைக்கு பார்த்ததுக்கு இப்போ கொஞ்சம் கோகான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க அவனுக்கு கொஞ்சம் பசிக்குது போல். உடனே கொஞ்சம் பசிக்காக அங்கங்கே உள்ள பழங்களை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்குறான். அந்த மரம் முழுக்க பழம் இருக்க. உடனே இங்கே இருந்து அந்த மரத்து மேலே ஏறுறாங்க. அப்போ இவனை ஒரு பாம்பு கடிக்க நிற்க உடனே அந்த பாம்பை பிடிச்சி அந்தாண்டை வச்சுட்டு, நண்பா நீ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அந்த பழத்தை பறிச்சுக்கிறேன்னு சொல்லி எல்லா பழத்தையும் பறிச்சுக்கிட்டு இருக்க. திடீர்னு மரத்துலேருந்து வலிக்கிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்ப பின்னாடி பயங்கரமா மின்னல் அடிக்க, ஆகா நான் இப்ப எங்கேயாச்சும் போய் மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வேகமா ஓடுறாங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு குகைக்குள்ளதான் நம்ம கோகான் இருக்கான். உட்கார்ந்து இருந்த நம்ம கோகான் அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். அதனால அவன் உடம்புக்கு மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவன் மருந்து அரைச்சிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம கோகோ பத்தின ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம கோகானுக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கும். அப்ப நம்ம கோகு தான் அவனுக்கு அந்த மருந்து அரைச்சு கொடுத்துருப்பான். அந்த மருந்தை வைக்க நம்ம கோகான் என்ன சொல்லுவான், இல்லப்பா எனக்கு இது ரொம்பவே வலிக்குது, நான் அம்மா கிட்டே போய் மருந்து போட்டுக்கிறேன்னு சொல்ல, இல்லப்பா இந்த மருந்து தான் உனக்கு யூஸ் ஆகும், இது கொஞ்சம் வலிச்சாலும் உனக்கு நல்ல ஒரு பலனை இது தரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு சொன்ன கதையெல்லாம் இப்போ நம்ம கோகானுக்கு ஞாபகம் வருதுங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகான் என்ன பண்றான், அவனோட காயங்கள்ல அந்த மருந்தெல்லாம் போடுறான். இந்த பக்கம் இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இவனை பார்க்குது. ஆனா அது யாருங்கிறது மட்டும் தெரியல, ஒரு ஷேடோவாவே இருக்கு. இப்போ இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய பேஸ்பால் ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. இந்த ஸ்டேடியத்துக்குள்ள ஒரு 2 டீம் பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல ஒருத்தன் போடுற பால்ல இந்த பக்கம் உள்ள டீம்ல உள்ள அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆயிடுறான். இப்போ இந்த பக்கம் நம்ம எம்சாவை காட்டுறாங்க. ஆமாங்க, இந்த பேஸ்பால் டீம்ல உள்ள ஒரு பிளேயர் தான் நம்ம எம்சா. நம்ம எம்சாவை காட்ட அந்த பூனை உடனே என்ன சொல்லுது, ஏய் எம்சா சீக்கிரம் அடுத்தது நம்ம டர்ன் தான், நீ ஏன் விளையாடலையா அப்படின்னு கேட்க, எங்கப்பா விளையாட விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எம்சா ஒரு கதையை சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம எம்சா இது விளையாண்டுருப்பான். அப்படி விளையாண்டப்ப இவன் அடிச்ச எல்லா பாலுமே ஸ்டேடியத்தை தாண்டி போயிடுது. ஸ்டேடியத்தை தாண்டி போனோடனே தான் இப்போதைக்கு இவனை வெளியில உட்கார வச்சிருக்காங்க போல. அதுக்கு தான் அவன் சொல்றான், நான்லாம் ஒரு ஃபைட்டர், என்ன போய் இந்த மாதிரி கேம் விளையாட சொன்னா எப்படி போறேன் விளையாடுறதுன்னு கேட்க, வேற வழி இல்லை எம்சா, வீட்டோட வாடகைக்காக நம்ம விளையாண்டுதான் ஆகணும், நமக்கு பணம் தேவையில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க. உடனே இங்க உள்ள அடுத்த பிளேயர் அவுட் ஆக உடனே இங்க உள்ள கோச் எம்சா அடுத்தது நீ தான் இறங்கணும் அப்படின்னு கேட்க, நானா அப்படிங்கிற நம்ம எம்சா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கா. எம்சா ஞாபகம் இருக்கா, நீ மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சு கொடுத்தா உனக்கு மிகப்பெரிய போனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சரி போனஸ் எல்லாம் வேற தரங்கிறீங்க, இந்த மொத்த டீமையுமே நான் தான் தாங்கிறேன், எனக்கு 20,000 ஜெனி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்சா இந்த இடத்துல கேட்கறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம எம்சாவும் விளையாடுறதுக்கு உள்ள வந்துகிட்டு இருக்கான். அப்ப உள்ள நிக்கிற அந்த பவுலர் அடுத்ததா வேகமா பால போட இவங்க டீம்ல அடுத்த பேட்ஸ்மேன் இந்த இடத்துல அவுட் ஆயிடுறாங்க. இப்ப இன்னொருத்தவனுக்கு அந்த பாலை போட அவனுமே அவுட் ஆக இப்ப அவன் சரியான கடுப்பாயிரான். எனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு வேணுக்குன்னு தான் என்ன கொல்றதுக்காக பால் போட்டிருக்க, இது விளையாடுற மாதிரி இல்ல, நீ ஏதோ ரிவெஞ்சில் என்ன அடிச்ச மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஆமாண்டா அப்படிதான் பண்ணுவான், என்ன பண்ணுவாங்கிற மாதிரி இவன் பேச, இப்ப இந்த 2 டீமுக்குள்ளேயுமே மிகப்பெரிய சண்டை ஆகி இவன் டீமுக்காரன் அவன் அடிக்க, அவன் இவன் அடிக்கங்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம எமச்சா பார்த்துக்கிட்டு அவனுக்கு சண்டைன்னோடனே சந்தோஷம் ஹெவி ஆயிடுது. உடனே நம்ம போர் தடுக்குது, வேணாம் எமச்சா இதுக்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்ல, இல்லப்பா நான் போய் அவங்களை பிரிச்சு விட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமச்சா உள்ள பூந்தா அவங்க கையில கிடைக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி யாரோ ஒருத்தன் கையை விட நம்ம கிர்லின் உள்ள வந்துடுறான். கிர்லின் உள்ள வர, எம்சா நீ இங்கதான் இருப்ப, நான் எதிர்பார்த்தேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்க வா அப்படின்னு சொல்லி இங்க இருந்து நம்ம எமச்சாவை தனியா ஒரு இடத்த கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அங்க தனியா கூட்டிக்கிட்டு போய் நடந்த எல்லா கதையும் சொல்ல, உடனே நம்ம எமச்சா சொல்றான், கோகு உண்மையிலே இறந்துட்டானா அப்படின்னு சொல்ல, ஆமா இந்த பூமியை காப்பாத்தான் அவன் தன்னையே தியாகம் பண்ணிட்டான், அவனை மறுபடியும் நம்மளால கொண்டுட்டு வர முடியும், டிராகன் பால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம்னா நம்மளால அவனை கொண்டுட்டு வர முடியுங்கிற அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் வெளியில நம்ம புல்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம எமச்சா இங்க இருந்து வராங்க. எமச்சாவை பார்த்தோன்னே புல்மாவும் அவங்க கூட சண்டை போட்டதை மறந்துக்கிட்டு 2 பேருமே ஹாய் சொல்லி இப்ப மறுபடியும் நான் புல்மா சொல்றான், இவன் மறுபடியும் நம்ம டீம்ல வரானா, இவனுக்கு தான் பொண்ணுங்களை பத்தின கவலையே இல்லையே, இவன் எல்லாரையும் பாதியில விட்டுட்டு போயிடுவானே அவ சொல்ல, உடனே நம்ம எம்சாவன் என்ன சொல்றான், அன்னைக்கே நான் உன்ன அந்த டிக்கெட் என்கிட்ட இருந்தது நீ போன்னு சொன்னேன், ஆனா நீ தான் என் பேச்சை கேட்கலன்னு சொல்லி இவங்க மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம எம்சா என்ன சொல்றான், சரி கிர்லின் நீங்க போ, இந்த பொண்ணு இருக்கிற டீமுக்குலாம் நான் வரல, நீங்க போய் கோகுவை காப்பாத்துங்க, ஒருவேளை பேச்சு அந்த சயின்ஸ் இதுக்கு உதவி தேவைனா என்ன கூப்பிடுங்கிற மாதிரி சொல்ல, சரி எம்சா இல்லைன்னா நீ போ, கரீன் வேற நம்மளை வச்சு ட்ரைனிங் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இருந்தாரு, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம எம்சா என்ன பண்றான், என்னது கரீன் வேற ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு சொல்லி இவங்களுக்கு முன்னாடி அவன் கார்ல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஸ்னேக் வேவ்ல போன கோகு எப்படியோ அந்த தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிட்டு, ஆகா என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போன மாதிரி தெரியலையே, நம்ம எப்பதான் போய் சேர்றதுன்னு தெரியாம நம்ம கோகு ஒரு பக்கம் எழுந்திரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தூங்கிக்கிட்டு இருக்க. அப்ப அவன் நிறைய பழங்கள்லாம் எடுத்துட்டு வந்தான் பாத்தீங்களா, அந்த பழங்கள் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க எடுத்து சாப்பிடுறாங்க. இப்போ ஒரு வழியா விடிய நம்ம கோகான் எழுந்திருக்கிறான். எழுந்திரிச்சவன் என்னது நைட்டு முழுக்க ஏதோ பாறையில படுத்திருந்த மாதிரி இருந்துன்னு சொல்லி லைட்டா தடவி பார்க்க, அவனுக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய டைனோசர் படுத்து
இருக்கும் பாருங்க, இங்கே இருந்து கத்துக்கிட்டு அப்பான்னு சொல்லிக்கிட்டு இங்க இருந்து வெளியில ஓடியாந்துருவாங்க. வெளியில ஓடியாந்தவன் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் யோசிப்பான், இல்ல இதுவே எங்க அப்பாவா இருந்தா அதை பார்த்து ஓடி இருக்க மாட்டாரு, அது மட்டும் இல்லாம என்னோட பால் வேற உள்ள இருக்கு, அதை எடுக்க நான் எப்படியாச்சும் போகணும்னு இவன் மறுபடியும் உள்ள போக உடனே அந்த டைனோசரே என்ன பண்ணுது, வெளியில வந்துருதுங்க. வெளியில வந்தோடனே நம்ம கோகான் இங்க இருந்து பயந்துகிட்டு, மிஸ்டர் டைனோசர் என்ன மன்னிச்சிருங்களா, ஏதோ தெரியாம வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உடனே அந்த டைனோசர் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் வந்தது அப்படியே மயங்கி கீழே விழுந்துருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டைனோசரோட வயிற்று சைடுல ஒரு மிகப்பெரிய கம்பு ஒண்ணு குத்தி இருக்குங்க. அதனால அதிகமான ரத்தம் கசிஞ்சு அந்த டைனோசர் மயக்கம் போட்டு விழுந்துருது. உடனே நம்ம கோகான் என்ன சொல்றான், ஏ ஃப்ரெண்ட் நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல அந்த குச்சை போய் புடுங்க ட்ரை பண்றாங்க. அது ரொம்பவே டைட்டா இருக்கு. இருந்தாலும் முயற்சியை விடாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட ரொம்பவே ஆழத்துல சிக்கிருக்கும் போல. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குச்சை புடுங்கிடுறாங்க. குச்சை புடுங்கினோடனே தான் அந்த டைனோசர் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. இருந்தாலும் அதோட காயத்துல ரத்தம் வந்தது பார்த்தீங்களா, அதுக்கு எப்படியாச்சும் மருந்து போடணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இரு, உனக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகான் என்ன பண்றான், நம்ம கோகு ஆல்ரெடி இவனுக்கு ஒரு மருந்து ஒன்று செஞ்சு கொடுத்தான் பாருங்க, இவன் கூட நைட்டு தயாரிச்சான் பாருங்க, அதே மாதிரி இந்த டிராகன் சைஸுக்கு ஒரு மருந்து ஒன்று அரைக்கிறாங்க. அரைச்சிக்கிட்டு நீ எதை பத்தியும் கவலைப்படாது, இந்த மருந்து உனக்கு உதவுன்னு சொல்லி அந்த நம்ம டைனோசருக்கு ஹெல்ப் பண்றாங்க. எப்படியோ டைனோசருக்கும் ஒரு அளவு சரியாயிடுச்சு. இப்ப நம்ம கோகான் என்ன பண்றான், அதுக்கு ரொம்பவே பசிக்குமேனு சொல்லி தூரத்துல கொஞ்சம் காளான் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க, இது ஒரே கல்பா எல்லாத்தையும் சாப்பிட நம்ம கோகானுக்கு ஆச்சரியம். சரி உனக்கு பசி அடங்கியிருக்காது, நான் போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோகான் என்ன பண்றான், மலைகள் மேலலாம் ஏறி அதுக்கு அதிகமான ஃபுட் எல்லாத்தையும் தேட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம புல்மா டீம் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யமச்சாவுக்கு பயங்கரமான ஹாப்பி, நம்ம கரீனுக்கு கீழே ட்ரைனிங் எடுக்க போறோம் கிர்லின், இது நமக்கு ரொம்பவே புதுசு. இப்போ எல்லா சயின்ஸையும் நான் எப்படி பறக்க விடுறேன் பாரு, சயின்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து சேஃப்டியா இருக்க சொல்லுங்கிற மாதிரி இவங்க கரீனுக்கிட்ட ட்ரைனிங் எடுக்க போறதுல நம்ம யமச்சா கிர்லின்லாம் ஒரு வழியா ஹாப்பியா போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகான் போனா பார்த்தீங்களா, அவன் எல்லா பழங்களையும் மரத்துல இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பறிச்சுக்கிட்டு இருக்க, நமக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா தான் இருக்கும், நம்ம ஏன் இந்த டைனோசரையே நம்மளோட ஃப்ரெண்ட் ஆக்கி நம்ம பெட்டாக்கிக்க கூடாதுங்கிற மாதிரி நம்ம கோகான் கனவுல அதை ஃப்ரெண்ட் ஆக்கனா எப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அந்த மலையிலேருந்து கீழே பார்க்கலாம், மிகப்பெரிய ஆழமா இருக்கு. நான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுது, இப்போ நான் அதுல இருந்து குதிச்சு பார்க்கணும்னு சொல்லி அவ்வளோ பெரிய மலையில இருந்து கீழே குதிக்கிறாங்க. கீழே குதிச்ச உடனே இப்போ எனக்கு காலெல்லாம் அதிர ஆரம்பிக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க இருந்து ஓட, அப்ப என்னோட பவரை நான் செக் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லி அங்க தூரத்துல ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையை இங்க இருந்து ஓங்கி குட்டுவாங்க. இவன் கைதான் அடிபட வச்ச, இந்த பாறை தெரிக்கும்னு நினைச்சேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவன் ஓட, இவன் போனதுக்கு அப்புறம் இந்த பாறை அப்படியே விரிசல் விடுதுங்க. ஆமாங்க, நம்ம கோகான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் ஆகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துகிட்டு இருக்க அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம டீரெக்ஸ் ஆல்ரெடி நம்ம கோகான ஒரு டிராகன் ஒன்று துரத்திருக்கும், டைனோசர், அதுக்கும் இங்க உள்ள டைனோ ரெண்டுத்துக்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே உனக்கு பயங்கரமான பயம். உடனே நம்ம கோகான் என்ன பண்றான், நீ அன்னைக்கு என்ன கொல்ல வந்த டைனோ தானே, இப்ப என் ஃப்ரெண்டு கிட்டே நீ வந்துட்டியா, உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லி நம்ம கோகான் இங்க இருந்து கோவத்துல போய் அதுகிட்ட சண்டை போறதுக்கு வாளால வெட்ட போறாங்க. அப்படியே வெட்ட போக இது இங்கே இருந்து அவனை காலால ஒரு அடி அடிக்க, இங்க இருந்து நம்ம கோகான் பறந்து போயிடுறான். அவனோட வாள் வந்து தூரத்துல உள்ள ஒரு மரத்துல போய் சொருவிடுது. உடனே அந்த டைனோசர் என்ன பண்ணுது, கடிச்சுக்கிட்டு இருந்த அந்த டைனோசரை விட்டுட்டு நம்ம கோகானை சாப்பிடறதுக்கு இங்கே இருந்து வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம கோகானும் ஓடுறான். அப்படி ஓட அப்ப இவனோட வாள் பறந்து போய் ஒரு மரத்துல குத்துனது பார்த்தீங்களா, அந்த மரத்து மேல உள்ள வாழை பார்த்துட்டு இங்கே இருந்து அந்த வாழை பிடிங்கி அதோட முதுகுல இங்கே இருந்து சொருக வருவான் பாருங்க. உடனே அந்த டைனோசரை அதோட வாளால நம்ம கோகானை ஒரு அடி அடிக்க, இங்கே இருந்து கோகான் பறந்து ஒரு பாறையில அடிச்சு மயக்கம் போட்டுறாங்க ஒரு புதருக்கு பின்னாடி. இந்த டைனோசருக்கு கோகான் எங்க போனாங்கிறதே தெரியல. உடனே இந்த டைனோசர் வந்து நம்ம கோகானோட ஃப்ரெண்டான டைனோசரை பிடிச்சி சாப்பிடுதுங்க. ஆனா இது சாப்பிட்றத காட்டல, அந்த மெல்லுற சவுண்டை மட்டும் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு ஒரு பக்கம் ஸ்னேக் வேவ்ல போயிட்டு இருக்க, நம்ம சயான்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பூமியை நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் நம்ம கோகான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எழுந்து பார்க்கறான். எழுந்து பார்க்கறவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமாங்க, அவன் ஃப்ரெண்டு டைனோ இருக்கு பாத்தீங்களா, அது செத்து அதோட எலும்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. அதை பார்த்துட்டு இதுதான் இந்த உலகம், இந்த உலகத்துல வந்து ஒன்னு அழிஞ்சாதான் இன்னொன்னு வாழ முடியும், இப்படியே தான் போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம கோகான் என்ன பண்றான், இங்கே இருந்து அவனோட அடுத்த பயணத்தை தொடர்றாங்க. மேலும் ஸ்ட்ராங் ஆகணுங்கிற அந்த வெறியில இங்கே இருந்து நம்ம கோகான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.